அதே போல உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட, ஏன்னா வந்து அந்த மீனராசி என்பது பொருளாதாரத்தையும் கஜானாவையும் குறிக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல எல்லா கிரகங்களும் கூடி கும்மிடிக்கிறதுனால ஒருவேளை பொருளாதார குற்றங்கள் அதிகமாகலாம். ஏன்னா இப்ப அதிகமாயிட்டு தான் இருக்கு சமீபத்துல. ஆமா. ஒரு 2, 3 நாள் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளேயும் பூந்துட்டான். ஓகேங்களா? வாட்ஸ்அப்ல எப்படின்னா உங்களுக்கு ஹாய் மெசேஜ் வரும் உங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்து. உடனே நீங்க லிங்கை தொடுவீங்க. லிங்கை தொட்டனே ஒரு 2 நிமிஷத்துல உங்களுடைய வாட்ஸ்அப் ஹேக் ஆயிரும். உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி அவருக்கு மெசேஜ் அனுப்புவான். அவன் பிரச்சனைன்னு சொல்லி இவனுக்கு மெசேஜ் அனுப்புவான். பையன் செல்லை ஹேக் பண்ணி அவங்க அப்பாவுக்கு, அப்பா நான் பிரச்சனை எனக்கு ஜிபே கூட நம்பர் பணம் அனுப்புன்னு சொல்லி போடுவான். இப்படி ஸ்கேம்கள் நடக்கலாம். புதுசா இப்போ வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் வந்துருக்குது இல்லைங்களா? எடுத்த உடனே என்ன பண்றான், டப்புன்னு வீடியோ கால் ஆன் பண்ணிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிக்கிறோம், நீங்க அமைதியா இருக்கணும், உங்களோட அக்கௌண்ட் நம்பர்லாம் சொல்லுங்கிறான். இது மாதிரி சைபர் கிரைம்கள் அதிகமாகலாம். அதே சமயத்துல இந்த சைபர் கிரைம்களை லாக் பண்றதுக்கான சிஸ்டமும் பேரலா இன்க்ரீஸ் ஆகி அதுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் ஏற்படலாம். அதுக்கு இணையா டிஜிட்டல் கரன்சில வேற ஒரு பரிமாணங்களை எடுக்கலாம்.